அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் என் அன்பு வணக்கம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காப்போர் மக்களின் மனதில் நிற்கிறார். ஆம், மறைந்த 51 வருடங்கள் ஆகும். இன்றளவும் தமிழக நெஞ்சங்களில் வாழும் தியாகசீலர் காமராஜரை பற்றி பேசுவது தமிழ் பிள்ளையாய் நான் பெருமை அடைகிறேன். சாதாரண குடும்பத்தில் பிறந்த காமராஜர் தான் வேலை பார்த்த கடைக்கு வரும் பத்திரிகைகள் மூலமும் பக்கத்தூர்களில் நடக்கும் அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்வதன் மூலமும் பொது அறிவையும் அரசியல் அறிவையும் வளர்த்துக் கொண்டார். சில வரலாற்று நிகழ்வுகள் இவரை அரசியலுக்கு இழுத்தன. பஞ்சாப் படுகொலை காமராஜரின் உணர்ச்சி பிளம்பாக்கியது. ரவுலட் சட்டத்திற்கு எதிரான கிளர்ச்சிகள் காமராஜரின் கொந்தளிக்க வைத்தன. ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி கேள்விப்பட்டு இவரின் ரத்தம் கொதித்தது. துப்பாக்கி குண்டுகள் தீரும் வரை சுட்டு தீர்த்த கொடியவர்களின் செயல் விருதுபட்டி காமராஜரை தியாகசீலர் காமராஜராக உருமாற்றம் பெற செய்தன. நம் தியாகசீலருக்கு பள்ளி படிப்பு கொஞ்சம்தான். உலக விஷயங்களிலோ சூரன், லெனின், கரிபால்டி, மார்டினி, நெப்போலியன் போன்றோரின் வரலாற்று நூல்களை காலனா விலைக்கு வாங்கி படித்ததோடு தேசிய புத்தகங்கள் எப்பொழுதும் அவரின் மடியில் தவழும். இவரை ஏன் தியாகசீலர் என்கின்றோம்? ஏறக்குறைய 50 ஆண்டுகள் மக்களுக்காக மக்களுடனேயே திருமணம் கூட செய்யாமல் பயணித்தவர். 9 ஆண்டுகள் சிறைவாசம், 9 ஆண்டுகள் முதலமைச்சர். அரசாங்க பணியை விட தேச பணியும் கட்சி பணியும் மக்கள் பணியும் முக்கியம் என சொல்லவில்லை, செய்தவர் இவர். KK பிளான் கேள்விப்பட்டதுண்டா உறவுகளே? நம் நாடு விடுதலை பெற்று விட்டது. கட்சி தலைவர்களுக்கோ பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. மூத்த தலைவர்கள் ஆட்சி பொறுப்பை 2ஆம் நிலை தலைவர்களிடம் ஒப்படைத்து விட்டு கட்சி பணியாற்ற வேண்டும் என்ற நம் கர்ம வீரர் காமராஜரின் திட்டம் தான் KK திட்டம். 9 ஆண்டுகளாக இருந்த முதல்வர் பதவியை உதறினார், கட்சி பணிக்கு விரைந்தார். கர்ம வீரர் மக்களுக்காக பதவியை துறந்தவர் தியாகசீலர் தானே. காமராஜரின் அமைச்சர்கள் மேலை நாடுகளைப் போல தமிழ்நாட்டையும் மாற்றியமைக்க அரசு செலவில் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தனர். நம்ம ஊர் மதுரையை சுத்தி பாருங்களேன், மேலை நாடுகளை விட தமிழ்நாட்டை சிறப்பா மாத்தலாம்ல என கூறி அரசாங்க பணம் தானே அள்ளி வீசலாம்ல என்ற நினைப்பை மாற்றிய இந்த கருப்பு தங்கம் தியாகசீலர் தானே. ஏழை மக்களின் பங்காளர் இவர். ஆம், ஏழை மக்களின் சாப்பாடான ரேஷன் அரிசி சாப்பாட்டையே இவரும் சாப்பிட்டார். தன் தாய் உட்பட தனது உறவினர்கள் யாரும் அரசாங்க சலுகைகளை பெறக்கூடாது என்பதில் உறுதி உடையவர். இவரின் இறப்புக்கு பின் சில கதர் சட்டைகளும் சில கதர் வேட்டிகளுமே இவரின் சொத்தாக இருந்தன என்றால் இந்த கருப்பு தங்கத்தை விட தியாகசீலர் இருக்க முடியுமா? இந்த நாடு உருப்பட வேண்டுமா? இன்னும் 10 ஆண்டுகளுக்காவது இந்த காமராஜரை விட்டு விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார் பெரியார். ஆம், எல்லாராலும் பாராட்டப்பட்டவர் நம் காமராஜர். திரு சத்தியமூர்த்தியை அரசியல் குருவாக கொண்ட இந்த கர்ம வீரர் நமக்காக எவ்வளவோ செய்துள்ளார். மழை பெய்தால் என்ன, தண்ணீர் கரை புரண்டு ஓடினால் தான் என்ன, நம் பதவியை காப்பாற்ற வழியுண்டா என எண்ணவில்லை இந்த தியாகசீலர். பவானி திட்டம், மேட்டூர் கால்வாய் திட்டம், காவிரி டெல்டா திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி என எத்தனை நீர்மின் திட்டங்கள், அனல் மின் திட்டங்கள், கிராமத்து மக்களுக்கு மின்னிணைப்பு கொடுத்து ஒளியேற்றியவர். நேருவின் இறப்புக்கு பின் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கி அழகு பார்த்த கிங் மேக்கர் இவர். அன்னையாவிலும் புண்ணியல் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தார். ஆம், 10,000 தொடக்க பள்ளிகள், இலவச கட்டாய கல்வி, மதிய உணவு, சீருடை திட்டம், பல உயர்கல்வி நிறுவனங்கள், பல கிளை நூலகங்கள் என தமிழகத்தை கல்வி மூலம் உயர்த்தியவர் இந்த தியாகசீலர். இந்த திட்டங்களுக்காக காமராஜர் கற்றதும் பெற்றதும் இழந்ததும் ஏராளம் ஏராளம். இவ்வாறு தனக்கென வாழாமல் நாட்டு நலனுக்கென்று மட்டுமே வாழ்ந்து வரலாற்றில் அக்காலத்திலும் இக்காலத்திலும் தனக்கென தனியிடம் பிடித்த தியாகசீலர் கர்ம வீரர் என்றென்றும் நிலைக்கட்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.